தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பிப்ரவரி மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். வேலை பார்க்க வந்திருக்கோமா, எமோஷனாக வந்தோமா, அது நீங்கள் மனசை நீங்களே கேட்டுக்கோங்க. ஏனென்றால் எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்தில் மறைகிறது. ஸோ ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. ஸோ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். எப்போ வேணால் வேலையை பிடுங்க காத்திருக்கிறார். இந்த புத்திர பிராப்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருங்க. அவன் 8 செவ்வா, அவன் 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது IVF IUI போன்றவை கொஞ்சம் தள்ளி வைங்க நண்பர்களே. அந்த சொத்துங்கிற இடத்துல 12 சூரியன் இருக்கிறார். 3 செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இப்போ இது என்ன ஆகும்னா, சம்பவம் செய்யும் வேலையை எல்லாம் 5-6 மாசம் ஒத்தி போடு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. வம்புக்கு யாரும் வந்தாலும் கூட தொழிலுக்கு அதிபதியாகப்பட்டவர் 6ஆம் இடத்திற்கு சென்றால் தொழிலில் பிரச்சனை வரும். அது 6ஆம் இடத்துல ராகு வேற இருக்கார். அப்ப என்ன ஆகும்னா, ஏதேனும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல லேடிஸ் இருக்காங்க, ஏதோ ஒன்று ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தால் நெகட்டிவான ஒரு ஆளை கூட பக்கத்தில் வச்சுக்காதீங்க. 100% எனர்ஜியோடு இருங்க. நெகட்டிவாக பேசாதீங்க. நெகட்டிவான உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம், கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜி, கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 10லே குரு வந்து விட்டார். பிப்ரவரி மாத பலன்கள், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிப்ரவரி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் 10லே குரு பகவான், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நான் சொல்லும் போதெல்லாம் நிறைய சண்டை போட்டாங்க கன்னிராசிக்காரர்கள். என்ன சார் இப்படி பிளாங்காக சொல்கிறீங்களே, எனக்கு வேலை போயிடுமா? இப்போது நம்ம IBC பக்தியில் வர்ற கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறதுல 100% பேர் வேலை இழந்து தான் ஃபோன் பண்ணுறீங்க. பேசிகிட்டு இருக்கிற நீங்களும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 10லே குரு வந்தால் பதவி. சார், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அங்கே வேலை போகாமல் இருக்க என்ன செய்யணும்? முதலில் பணிவு எனும் திருமந்திரம், அது வேணும். 2வது, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன வேலை செய்கிறோம், அதை பற்றி மட்டும்தான் நம்ம எண்ணங்கள் இருக்கணுமே தவிர வேலை நேரத்தில் வேறு எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத எமோஷன்ஸ் வரும். வேலை பார்க்க வந்திருக்கோமா, எமோஷனாக வந்தோமா, அது நீங்கள் மனசை நீங்களே கேட்டுக்கோங்க. ஏனென்றால் எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்தில் மறைகிறது. 6ஆம் இடத்தில் எல்லா கிரகங்களும் மறைகிறது. ஸோ ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. அது என்ன நல்லதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் என்ன கெட்டதுங்கிறத அதை எண்டா சொல்கிறேன். ஸோ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். எப்போ வேணால் வேலையை பிடுங்க காத்திருக்கிறார். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வக்கரமாக இருக்கார். இது அண்ணன் உங்களுக்கு வேலையை பிடுங்க வந்ததை மறந்து போய் வக்கரமாக இருக்கார். அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அவர் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவர் ஒன்றும் பண்ணலை. மார்ச் 8க்கு அப்புறம் தான் அந்த கூத்தெல்லாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் அவர் பெரும்பாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இருந்தாலும் ஆஃபீஸில் மேனேஜரோட ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, அப்பயே திருத்துருங்க. அப்பயே ஐயா என் மேலே தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுங்க. சின்ன வருத்தம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரியா? 5ஆம் இடத்துல யார் யார் இருக்கா? 12 சூரிய பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவான் இருக்கிறார், உச்சம் பெற்றவர். இப்படி எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்துல இருந்தது இல்லையா? அப்போ நான் தான் உங்களுக்கு சொன்னேன், 5ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த புத்திர பிராப்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. அவன் 8 செவ்வா, அவன் 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது IVF IUI போன்றவை கொஞ்சம் தள்ளி வைங்க எல்லாம் சொல்லியிருந்தேன்ல. இப்பொழுது இந்த மாதம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. இப்போ குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் IVF IUI போன்ற சிறப்பு சிகிச்சைகள், ITSI போன்ற விஷயங்கள் செய்பவர்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் த ப்ராசஸ். நீங்கள் டாக்டரை பார்க்க ஆரம்பிக்கலாம், நீங்கள் வைத்தியம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது 5ஆம் இடம் என்பது சொத்து நண்பர்களே. அந்த சொத்துங்கிற இடத்துல 12 சூரியன் இருக்கிறார். 3 செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இப்போ இது என்ன ஆகும்னா, பிப்ரவரி 14 வரைக்கும் இவங்க இதே அமைப்பில் தான் இருக்காங்க. பிப்ரவரி 14 வரைக்கும். அப்போது அது வரைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பெரிய விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அப்புறம் நீங்கள் குழந்தை மட்டும் ஓகேங்கிறீங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கேந்திர பலம் பெற்று ஆல்ரெடி 10ல் தான் இருக்கார். அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. ஒவ்வொருத்தராக நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, கோர்ட்டுக்கு போகணும், இது ஆகணும் அது ஆகணும் என்னமோலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க.
இந்த கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுங்க. சம்பவம் செய்யும் வேலையை எல்லாம் 5-6 மாசம் ஒத்தி போடு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. வம்புக்கு யாரும் வந்தாலும் கூட வள்ளலார் போல வணக்கம் போடு, அவ்வளோதான். அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்களை டெம்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? ஏனென்றால் உங்களுக்கு டெம்டேஷன் ஆனால் தான் நீங்கள் வேலையை விடுவீங்க. டெம்டேஷன் ஆனால் தான் இருக்கிற பொழப்பு போகும். அப்போ 5ஆம் இடத்துல யார் யார் இருக்காங்க? புத பகவான் அப்படியே நகர்ந்து 6க்கு போகிறார். இதனால் என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனையே. காரணம், அவன் தான் 1-10 கூடையவன். அவன் போய் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. போனால் என்ன ஆகும்? தொழிலுக்கு அதிபதியாகப்பட்டவர் 6ஆம் இடத்திற்கு சென்றால் தொழிலில் பிரச்சனை வரும். அது 6ஆம் இடத்துல ராகு வேற இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, ஏதேனும் ஒரு பெண்களால் பிரச்சனை வருவதற்கு மிக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. ராகுன்னா சாட்சாத். அப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல லேடிஸ் இருக்காங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல அது ஜென்ஸாக இருந்தால் லேடிஸாக இருந்தால் ஜென்ஸு, ஏதோ ஒன்று ஆப்போசிட் ஜென்டராக இருந்தால் வணக்கம் வந்துடும். அப்படி கண்ணை மூடிட்டே குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம், அவ்வளோதான். வேறு எதுவும் பேசக்கூடாது. வேறு உங்களை யாரும் எதுவும் கேட்கல. 6ஆம் இடத்துல இப்படி இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் சண்டைகள் வந்தால் அதோட ஃபார்முலா முடிச்சுக்கணும். டியர் மேடம், திஸ் இஸ் த திங், அவ்வளோதான். ஸோ அன்பு கொண்டு உறவு கொண்டு பழகினேன், உங்களை யாரும் கேட்கல. 6ஆம் இடத்துல இதெல்லாம் வரும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இதில் ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தில் பெண்களால் பிரச்சனை வரும். ரைட். 1-10 கூடையவர் ராகுவோடு சம்பந்தப்படும் பொழுது, ராகுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பழின்னு அர்த்தம். அப்போ காசு கொடுக்கும்போது காசை எண்ணி பார்த்து வாங்குங்க. 2800 ரூபாய் தான் நான் கொடுத்தேன், அவர் 2500 ரூபாய் வரவுன்னு எழுதியிருக்காரு, 300 ரூபாய் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லுவாங்க. மனசு வேதனையாயிடும். டக்குன்னு வேலையை விட்டுருவீங்க. அதனுடைய டார்கெட்டே என்னென்னா அவங்க வேலை விட்டு அனுப்புறது தான். இப்படி தான் படித்து எல்லாம் வரும். அப்போ நான் கரெக்டாக வவுச்சர் போட்டேன் சார், உங்கள் பாரு சார் கையெழுத்து போட்டிருக்காரு சார், என்ன கேட்காதீங்க. கரெக்டாக இருங்க. கரெக்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தது, இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானுமாக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறாரே, இது என்ன பலன்களை தரும்? ஸோ அப்படி மெல்ல, அது கெட்ட பலன் தான், அதை விட்டுருக்கேன். மெல்ல நகர்ந்து 6ஆம் இடத்திற்கு போகும்பொழுது விபரீத ராஜயோகமாக மாறுகிறது. நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரே ஆள் நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டு வரேன். என்ன அப்படின்னா, விபரீத ராஜயோகத்தின் பவரை புரிந்து கொள்ளுங்கள். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னா, கெட்டவனால் கூட நல்லது தர முடியும். எப்போ? 8 செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்தால் அது ஒரு யோகம் நண்பர்களே, சும்மா கிடையாது. கடன் அடைஞ்சிடும். உங்களுடைய பிரச்சனையெல்லாம் கடன்லாம் அடையும். இப்போ நீங்கள் கம்பெனியில் போராடுறத, அந்த நேரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய கடன்களை அடைக்க என்ன வழின்னு யோசிக்கணும். இப்போ மெல்ல மெல்ல இப்படி சேர்த்தலாம் சார். டெய்லி ஒரு 5000 ரூபாய்க்கு எஃப்டி போட போகிறேன். 5000 ரூபாய்க்கு எஃப்டி போடுறீங்களா? ஏதோ ஒன்று மெதுவாக சேர்த்து தொடங்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின கடனை அடைச்சிருவீங்க. ஒரு நாள் 5000ன்னு கணக்கு பார்த்தா மாதம் 1.5 லட்சம். இந்த உங்களால் முடியும் நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் யுவர் எனர்ஜி, இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கிறேன், சாயந்தரத்துக்குள்ளே 100 மடங்கு பேட்டரியோட கடவுள் என்ன காலையில் எழுப்புறார். காலைல சாயந்தரம் வரைக்கும் அதே எனர்ஜியில் இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நெகட்டிவான ஒரு ஆளை கூட பக்கத்தில் வச்சுக்காதீங்க. 100% எனர்ஜியோடு இருங்க. நெகட்டிவாக பேசாதீங்க. நெகட்டிவான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்து அத்தனையும் ப்ரொடக்டிவிட்டியாக மாறும். இந்த 100%ம் அப்படியே 100 மடங்கு பணமாக மாறும். அது எப்போ மாறும்? நீங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் மாறும். ஸோ அப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். யார்? மிஸ்டர் சூரியன். 12 கூடையவர் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். விபரீத ராஜயோகம். திரும்ப இது ஒரு ராஜயோகம். பெரும்புகழ் பெற போகிறீங்க. பெரும்புகழ் அரசியலில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கலாம் பெரும்புகழ் பெற போகிறீங்க. ஒரு பக்கம் செவ்வாய் ராஜயோகத்தை தருகிறார், ஒரு பக்கம் சூரியன் ராஜயோகத்தை தருகிறார். இந்த பக்கம் 2 கூடிய சுக்கிரன், இவர் 6ஆம் வீட்டில் மறையிறதும், அதே மாதிரி உங்களுடைய ராகுவோடு சேர்ந்து இவர்கள்லாம் சம்மந்தப்படுறது மட்டும்தான் பிரச்சனை. திரும்பவும் சொல்கிறேன், சுக்கிரன்னா பெண், அவர் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போது ஆஃபீஸில், வேலை செய்கிற இடத்துல, பக்கத்து வீட்டில், எதிர்த்து வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, அளவோடு பேசுங்கள் அல்லது பேசாமலே இருங்கள். உங்கள் குடும்பத்தோடு மட்டும் பேசிக்கோங்க, நல்லது. வீட்டில் தேவையில்லாமல் யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் கையில் ஃபோனை கொடுத்துட்டு நிம்மதியாக விட்டுருங்க. நிம்மதியாக போச்சு, அவ்வளோதான். எங்கெல்லாம் பழி வருதோ அது இப்பயே நீங்கள் இதை செட்டில் பண்ணி விட்டுருங்க. மற்றபடி உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய பிரச்சனை வரும், வேலை இழப்பு ஏற்படும். மீண்டும் சொல்லுகிறேன், மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. உங்களுக்கு வேலை தான் போகும் அப்படின்னா வேலை தான் போகும். அதில் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை. கேர்ஃபுல்லாக இருங்க. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இமீடியட்டாக டக்கல், சூப்பர் டக்கல், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. என்னோட உடனடியாக கனெக்ட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.